ஒரு ஆழ்ந்த இருளால் சூழப்பட்ட காட்டின் அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் தைரியமான ஆனால் சற்று குறும்பு நிறைந்த 3 நண்பர்கள் கார்த்தி, நிவி மற்றும் ரியோ வாழ்ந்தனர். அவர்கள் எப்போதும் சாகசம் தேடிச் செல்வார்கள். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்லும்போது காட்டு எல்லையில் ஒரு பழைய சேதமடைந்த பொம்மை வீடு அவர்கள் கண்களில் பட்டது. அந்த வீட்டின் கதவு மெதுவாக கீக் கீக் என்று தானாக திறந்தது. கார்த்தி ஆச்சரியமாக, "பார், யாரோ நம்மை உள்ளே அழைக்கிற மாதிரி இருக்கு" என்றான். நிவி பயமுடன், "இது சரியில்லை, இந்த வீடு யாரோ விட்டு சென்றதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உள்ளே போவோமா" என்றாள். ஆனால் அவர்களுடைய ஆர்வம் பயத்தை விட அதிகமாயிருந்ததால் மூவரும் உள்ளே நுழைந்தனர். உள்ளே நுழைந்தவுடன் தூசியால் மூடிய பொம்மைகள், சுயமாக ஆடும் நிழல்கள், யாரும் தொட்டிடாமல் சுழலும் மெழுகுவர்த்திகள், இவையெல்லாம் குழந்தைகளை நடுங்க வைத்தது. பின்னர் ஒரு பெரிய மரப்பெட்டி திடீரென தானாக விழுந்தது. அந்த பெட்டியிலிருந்து ஒரு சிதைந்த பொம்மை நின்றது. அதன் கண்கள் இடது வலது அசைந்து வாயிலிருந்து மெல்லிய குரலில், "நான் தனியா இல்லை" என்று சொன்னது. ரியோ மூச்சு வாங்காமல், "இது என்ன பொம்மை? இது பேய் சேர்ந்திருப்பதைப் போல இருக்கே" என்றான். அப்போது வீடு முழுவதும் மெதுவாக சிரிப்பு எதிரொலிக்கத் தொடங்கியது. ஹி ஹி ஹி. சுவர்கள் குலுங்கின, பொம்மைகள் தானாக நகர்ந்தன, திரைகள் திடீரென பறந்தன. நிழல் உருவங்கள் அவர்கள் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்தன. ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு பொம்மை ராணி பேய் உருவமாயிற்று. அது மூவரையும் பீதியூட்டும் கண்களால் பார்த்தது. "என் வீடு யாரையும் விட்டு போகாது, நீங்கள் என் நண்பர்களாக இருக்கணும் எப்போதும்" என்று அதிர்ச்சி தரும் குரலில் சொன்னது. குழந்தைகளின் கால்கள் தானாக நடக்காதபடி நின்று போனது. ஆனால் கார்த்தி தைரியமாக, "நாங்கள் நண்பர்களாகலாம், ஆனால் இந்த வீடு நம்மை அடைக்க முடியாது" என்று சொன்னான். அதை கேட்ட பேய் நிழல் அவர்களை சுற்றி சுழன்றது. சுவர் முழுவதும் பொம்மைகள் விழ விளக்கு அணைந்தது. முழு இருட்டில் சிவப்பு கண்கள் மட்டும் மின்னின. நிவி தன் பையில் வைத்திருந்த சிறிய டார்ச் ஒளியை ஆன் செய்தாள். அந்த ஒளி பேய்ராணிக்கு பட்டதும் அது கத்தி, "ஒளி வேண்டாம்" என்று கூச்சலிட்டது. அந்த குரல் காட்டில் தெருவெடிப்பாய் எதிரொலித்தது. ரியோவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து டார்ச் ஒளியை பேய் உருவத்துக்கு நேரடியாக காட்டினர். பேய் மெதுவாக உருகிக் கொண்டு போனது போல மங்கத் தொடங்கியது. சுவர்கள் மீண்டும் அமைதியாகின. கடைசியில் பேய்ராணி ஒரு துயரமான சிரிப்புடன், "என்னுடன் விளையாட யாரும் வரவில்லை, அதனால் தனிமைதான் என்னை இந்த மாதிரியாக்கியது" என்று மெதுவாக மறைந்து காற்றில் கலந்தது. வீடு திடீரென ஒளியுடன் பிரகாசித்து ஒரு அமைதியான இசை ஒலித்தது. ஒரு பொம்மை நினைவு புத்தகம் தரையில் விழுந்தது. அது பேய்ராணியின் குழந்தை பருவ நினைவுகள். அவள் ஒருபோதும் தீயவள் அல்ல, தனிமையால் துன்பப்பட்ட ஒரு சிறுமிதான். குழந்தைகள் அந்த புத்தகத்தை எடுத்துச் சென்று கிராமத்திற்கு கொண்டு போனர். அந்த நாளிலிருந்து அவர்கள் யாரையும் வெளிவிட்டு ஒதுக்காமல் அனைவரையும் சேர்த்து கொண்டு விளையாடும் பழக்கம் அவர்களுக்குள் வளர்ந்தது. அந்த காட்டின் எல்லையில் இருந்த பொம்மை வீடு மீண்டும் ஒளியிழச் செய்யவில்லை. அது அமைதியாக இருந்தது. ஏனெனில் பேய்ராணி இனி தனிமையில் இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இது போன்ற கதை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம்.